அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸினுடைய பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய பாடங்களில் ஹசனுல் லிதாத்திஹி என்பதற்கு ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன விளக்கங்களை நமக்கு சொன்னார்கள் என்பது பற்றியும், முகத்திமத்து இப்னு ஸலாஹிலே இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன விளக்கம் நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்பது பற்றியும், அதற்கான உதாரணமான ஹதீஸுகளை பற்றியும் விவரங்களை நாம் அறிந்து கொண்டோம். ஹதீஸுல் ஆஹாதில் அதனுடைய தரத்தை கவனித்து ஹதீஸுகளை 5 வகைகளாக பிரிக்கின்றார்கள். அதில் சஹீஹுன் லிதாத்திஹினா என்ன என்பதை நாம் என்ன செஞ்சோம், தெரிந்து கொண்டோம். அதற்கடுத்து சஹீஹுன் லிகைரிஹிய தெரிகிறதுக்கு முன்னாடி ஹசனுல் லிதாத்திஹினா என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். காரணம் என்னன்னா, அந்த ஹசனுல் லிதாத்திஹியை புரிஞ்சுக்கிட்டா தான் சஹீஹுன் லிகைரிஹிய புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய இலகுவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் ஹசனுல் லிதாத்திஹிங்கிற பற்றிய விளக்கத்தை என்ன செஞ்சிருக்கோம்னா உங்களுக்கு நாம முந்தி சொல்லி இருக்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி சஹீஹுன் லிகைரி. எந்த ஹதீஸ சஹீஹுன் லிகைரிஹி என்பதாக சொல்வார்கள் என்ற விளக்கத்தை தான் நாம் என்ன செய்ய போறோம்னா இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனுடைய வார்த்தை அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஹசனுல் லிதாத்திஹி என்று சஹீஹுன் லிகைரிஹினா என்ன என்பதை கொஞ்சம் நான் முன்னுரையாக விலைக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஹசனுல் லிதாத்திஹி என்பதுக்கும் சஹீஹுன் லிகைரிஹி என்பதற்கு இடையில உள்ள ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, அறிவிக்கக்கூடிய ராவிகளில் ஏதாகிலும் ஒரு ராவி மனனத்திறமையில் குறை உள்ளவராக இருந்தால் அந்த ஹதீஸ் சஹீஹ் என்கிற தரத்தை விட்டு ஹசனுக்கு வந்துடும். எப்ப அது ஒரே ஒரு தரீகை, ஒரே ஒரு சனதை கொண்டதாக இருந்தால் அதை ஹசனுல் லிதாத்திஹி என்று சொல்வார்கள். அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடரில் உள்ள ஒருவர் மனநத்திறமையில் குறைவுள்ளவராக இருக்கின்ற போதும் அந்த ஹதீஸை போன்று வேறு எந்த தொடர்களும், அந்த ஹதீஸை அறிவிப்பாளர் தொடர் வந்திருக்கு, இதே மாதிரி வேற எந்த தொடரின் மூலமாகவும் அந்த ஹதீஸ் என்ன செய்யப்படல, இரண்டாவது வேறொரு தொடரை கொண்டு அறிவிக்கப்படாமல் இருந்து இந்த ஒரே ஒரு தொடரை கொண்டு மட்டும் இருந்தால் அது ஹசனுல் லிதாத்திஹி என்று சொல்லப்படும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். சஹீஹுல் லிகைரிஹிக்கு என்ன அப்படின்னா ஹசனுல் லிதாத்திஹியை தான் சஹீஹுல் லிகைரிஹின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுல இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா, ஹசனுல் லிதாத்திஹி எப்போ சொல்லுவோம்னா அந்த ஒரு ஹதீஸுக்கு வேற அறிவிப்பாளர் தொடர் இருக்காது. ஆனால் இந்த ஹதீஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சில ஹதீஸில் வந்திருக்கும் அது ஹசனுல் லிதாத்திஹி போன்றே இருக்கும். அதை வலுப்படுத்துறது மாதிரி வேறொரு அறிவிப்பு தொடரில் இதே ஹதீஸ் என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். ஒரு தொடர்லையோ 2 தொடர்லையோ 3 தொடர்களிலோ என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அப்போ ஒன்று மற்றொன்றை வலுப்படுத்துவதனால் இந்த ஹதீஸினுடைய அந்தஸ்து ஹசனுல் லிதாத்திஹிக்கு மேலையும் சஹீஹுன் லிதாத்திஹிக்கு கீழையும் நடுவில் இருக்கக்கூடிய சஹீஹுன் லிகைரிஹி என்ற அந்தஸ்தை அடைந்துவிடும். புரியுதுங்களா? இப்போ ஹசனுல் லிதாத்திஹி எதுக்கு நம்ம முதல்ல படிச்சோம்னா இதுக்கு தான். ஹசனுல் லிதாத்திஹி தான் அதே ஷர்த்து, அதே மாதிரியான ஹிஃபுல் லப்த் இருக்கக்கூடிய ராவிகள் தான் இதுல இருப்பாங்க. அதுல ஒரு வழி மட்டும்தான் அதுல இருக்கும் ஹசனுல் லிதாத்திஹிக்கு. இதுக்கு என்ன இருக்கும்னா, அந்த ஒரு ஹதீஸனுடைய விஷயத்தை வேறு சில அறிவிப்பாளர்கள் தொடரை கொண்டு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடரில் என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அப்படின்னா தான் அதை நாம் என்ன செய்வோம்னா சஹீஹுன் லிகைரிஹின்னு சொல்லுவோம். புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ நாம் என்ன செய்யலாம், ஷேக் அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்பதை பற்றிய விஷயத்தை நாம் பார்க்கலாம். சஹீஹுன் லிகைரிஹி, இது முஸ்தலஹுல் ஹதீஸ்ல ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
சஹீஹுன் லிகைரிஹி என்பதாகிறது. அல் ஹசனுல் லிதாத்திஹி, ஹசனுல் லிதாத்திஹி தான் சஹீஹுன் லிகைரிஹி. ஆனால் இதுல ஹசனுல் லிதாத்திஹியை விட எக்ஸ்ட்ரா இதுல என்ன இருக்கு? எப்ப இது ஹசனுல் லிதாத்திஹியும் சஹீஹுன் லிகைரியா மாறும்னா, இதா தஅத்ததத் துருகுஹு, அந்த ஹதீஸை போலவே, அந்த ஹதீஸுடைய வாசகத்தை அறிவிக்கிறது மாதிரி வேறு அறிவிப்பு தொடர்கள் என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். இதா தஅத்ததத் துருகுஹு, அந்த அறிவிப்பாளர் தொடர் பலதரப்பட்டு இருக்குமே என்று சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர் தொடரை கொண்டதாக அந்த ஹதீஸ் இருக்குமே என்று சொன்னால், ஹசனுல் லிதாத்திஹி என்னவாக மாறிரும்? சஹீஹுன் லிகைரியாக மாறிரும் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மிசாலுஹு, இதற்கு உதாரணம், அதுக்கு உதாரணமா ஒரு ஹதீஸை என்ன செய்யறாங்க? குறிப்பிடுகிறார். ஹதீஸ் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏவினார்கள். ஐயுஜஹிஸ ஜெய்ஷன், ஒரு சின்ன ஒரு படையை என்ன செய்யுங்க? ரெடி செய்யுங்க, தயார் செய்யுங்கள், நம்ம போருக்கு போகணும், அவங்கள போருக்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு சிறு படையை என்ன செய்ய சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்யும்படி அப்துல்லா இப்னு அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்ப தூரமா போகணும்னா அப்ப ஒட்டகம் வேணும், இல்ல குதிரை வேணும். பார்த்தா என்ன இல்லை அப்படின்னு சொன்ன, நஃபிதத்தில் இபுலு, ஒட்டகம் தீர்ந்து போச்சு. ஆட்கள் நிறைய இருக்காங்க, எவ்வளவு எண்ணிக்கை சொல்லப்பட்டதோ அந்த ஆட்களுடைய அளவுக்கு என்ன இல்லை? ஒட்டகம் இல்லாம போச்சு, ஒட்டகம் தீர்ந்து போச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க, இப்த அலைனா இப்லன் பிகலாஇசி மின் கலாஇசி ஸதகதி இலா மஹல்லிஹா. ஆனா சதக்காவுடைய ஒட்டகங்கள் கொஞ்சம் என்ன செஞ்சு இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நாம வெளியில போருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. எனவே சதக்காவினுடைய கலாயிசுகள்ல இருந்து, கலாயிசுன்னு சொன்னா ஒட்டகத்துல நல்ல வாலிப ஒட்டகம் இருக்கா இல்லையா, அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா கலாயிசுன்னு சொல்லுவாங்க. கலாயிசுன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அப்ப அதுல உள்ள நல்ல வாலிப ஒட்டகங்களை நீங்க இப்போதைக்கு அங்கிருந்து என்ன செய்யுங்க? வாங்குங்க. எந்த அடிப்படையில வாங்குங்க அப்படின்னா, நாளைக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள் தர்மம் செய்கின்ற போது அதே இடத்திற்கு என்ன செய்யப்படும்? இதை விட அதிகமான ஒட்டகங்கள் கொடுக்கப்படும், அந்த தர்மத்தினுடைய இடத்திற்கு என்ன செய்ய கொடுக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில என்ன செய்யுங்க? தர்மத்தினுடைய ஒட்டகங்களை வாங்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு கட்டளையிட்டாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபகான யஹுதுல் பஈர பில் பஈரைனி வஸலாஸா, ஒரு சில ஒட்டகங்கள் எடுத்துட்டு இந்த ஒட்டகத்துக்கு பதிலா 2 ஒட்டகம் தருவோம் நாளைக்கு இல்லை எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ, அல்லது ஒரு சில ஒட்டகத்தை எடுத்துட்டு இதுக்கு 3 ஒட்டகங்கள் தரப்படும் அப்படின்னு என்ன செஞ்சோம்? அவங்க எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த படையை ரெடி பண்ணிட்டு போருக்கு போனாங்க. இப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. இப்ப இந்த செய்தியை யார் அறிவித்திருக்கிறார்? ஃபக்கத் ரவாஹு அஹ்மது மின் தரீகி முஹம்மது பின் இஸ்ஹாக். இமாம் முஸ்லிம் அஹ்மதுல இமாம் முஹம்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? யாரின் வழியாக அறிவிச்சிருக்காங்கன்னா முஹம்மது பின் இஸ்ஹாக்கின் மூலமா அறிவிச்சிருக்கிறாங்க. இதே ஹதீஸ ரவாஹுல் பைஹகி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அறிவித்திருக்கிறார்கள். மின் தரீக் அம்ர் பின் ஷுஐப், அம்ர் பின் ஷுஐபின் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த ஹதீஸை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்படி இப்ப 2 ஒரே ஹதீஸு என்ன தரத்தில் உள்ள ஹதீஸு? ஹசனுல் லிதாத்திஹினுடைய தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸ எத்தனை வழிகள் வந்திருக்கு? 2 வழிகளில் வந்திருக்கு. தய்யிப். வகுல்லு வாஹிதின் மின் தரீகைனி பிஇன்ஃபிராதிஹி, இந்த வந்திருக்கக்கூடிய இந்த 2 அறிவிப்பு தொடர்களையும் தனித்தனியாக நாம் பார்த்தால் ஹசனுன், அவைகள் என்ன இருக்கும்? ஹசன்கிற அந்தஸ்தில் தான் இருக்கும். ஆனால் ஃபபி மஜ்மூஇஹிமா, அவை 2ஐயும் ஒன்று சேர்ப்பதின் மூலமாக யசீருல் ஹதீசு, அப்ப அது இதை வெளிப்படுத்துகிறது, இது அதை வெளிப்படுத்துகிறது.
இல்லையா? ஒருத்தர் ஞாபக மறதியில் இருக்கார், அவருக்கு ஞாபக சக்தியில் குறைவாக இருக்கார். அப்போ இந்த அறிவிப்பு தொடரை விட என்ன இருக்கு, வேற அந்த அறிவிப்பு தொடர் இல்லாவிட்டால் இது இவர் சொன்னதில் எதுவும் இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு இது இருக்கும் தானே, அது இப்ப இல்லாம போயிடும். ஏன்னா இவர் அறிவிச்சிருக்கிற மாதிரி இன்னொருத்தர் அறிவிச்சிருக்கிறார். அப்ப மனநத்திறமையில் குறைவு இருந்தாலும் கூட இந்த செய்தியை அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறார். இவர் கரெக்டா சொல்லியிருக்கார் என்பதற்கு அந்த அறிவிப்பு உறுதி செய்யும், அந்த அறிவிப்பு உறுதியாக இருக்கிறது என்பது இந்த அறிவிப்பு என்ன செய்யும், உறுதி செய்யும். அப்ப அதான் சொல்லி காட்டுகிறார்கள், வகுல்லு வாஹிதி மின் தரீகைனி பிஇன்ஃபிராதிஹி, இவ்வாறு வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு வழிகளையும் தனித்தனியாக இருக்கின்ற போது அவை ஹசன் என்ற இடத்தில் இருக்கிறது. ஃபபி மஜ்மூஇஹிமா, இவை இரண்டையும் ஒன்று சேர்க்கின்ற போது யசீருல் ஹதீசு, இந்த ஹசன் என்கிற தரத்தில் உள்ள இந்த ஹதீசுகள் மாறிவிடும் சஹீஹன் லிகைரிஹி, சஹீஹன் லிகைரியாக மாறிடும். இன்னமா சும்மிய சஹீஹன் லிகைரி, அப்ப இந்த தரத்தில் உள்ள ஹதீசுகளை நாம் சஹீஹுன் லிகைரிஹி என்று பெயரிட்டிருப்பதின் காரணமாகிறது. லிஅன்னஹு, ஏனென்றால் லவ் நுதிர இலா குல்லி தரீகின் பிஇன்ஃபிராதின், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட அறிவிப்பு தொடர், 2 இருக்கலாம் 3 இருக்கலாம், அப்ப அவைகள் அந்த ஹசன்கிற தரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அறிவிப்பு தொடர் தனித்தனியா பார்க்கப்பட்டால் லம் யப்லுகு ருத்துபத்த ஸிஹ்ஹா, அது எதை அடையாது, சஹீஹினுடைய இடத்தை அது அடையாது. ஃபலம்மா நுதிர, அதே நேரத்தில் இவ்வாறு ஆய்வு செய்யப்பட்டால் இலா மஜ்மூஇஹிமா, அவை இரண்டையும் ஒன்று சேர்ப்பதின் அளவிலே அப்பொழுது நாம் ஆய்வு செய்தால் கவிய, இது பலமாக ஆகிவிடும். ஹத்தா பலகஹா, அது என்ன செய்யும் என்று சொன்னால் சஹீஹ் லிகைரினுடைய அந்தஸ்தை அடைந்து விடும் என்று என்ன செய்யறாங்க, ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப நமக்கு ஹசனுல் லிதாத்திஹினுடைய அந்தஸ்துல இருக்கிறது தான் சஹீஹுல் லிகைரியாக மாறும். எப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அறிவிப்பு தொடர்களை அதே ஹதீஸ் கொண்டு வந்திருந்தால் ஹசனுல் லிதாத்திஹி என்பது சஹீஹுல் லிகைரிஹி என்ற அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிடும், மாறிவிடும் என்று என்ன செய்யறாங்க, ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப இது இந்த கிதாபில் இருக்கக்கூடிய செய்தி. அடுத்ததாக முகத்திமத் இப்னு ஸலாஹ்ல, ஏன்னா இப்ப நம்ம இதையும் நம்ம இணைத்து பார்க்கின்ற போதுதான் நமக்கு இன்னும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்தியை பற்றி நாம் படிக்கிறோமோ அதை பற்றி நமக்கு வலுவான ஞானமும், இதை புரியாட்டிலும் அதுல புரிந்து கொள்ளுதல், அல்ல அதுல புரியாவிட்டால் இதுல புரிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்பதனால் இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய முகத்திமத் இப்னு ஸலாஹ்ல சஹீஹ் லிகைரிக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.